நனி நல்லர் வலையொலியின் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறு பகுதி 14 இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளி உண்மையிலே உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பதிவு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 1வது வினா, மறைமலை அடிகள் இயற்பெயர்? வேதாசலம். மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் வேதாசலம். இப்போ மறைமலை அடிகள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வரக்கூடியது தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர். இப்போ மறைமலை அடிகள்னாலே தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா முக்கியமான நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, திருக்குறள் ஆராய்ச்சி உரை, மாணிக்க வாசகருடைய வரலாறும் காலமும், சிவஞான பேத ஆராய்ச்சி, சகுந்தல நாடக ஆராய்ச்சி, இந்த நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். யாருன்னா மறைமலை அடிகள். 2வது வினா, உவே சாமிநாத ஐயர் இயற்பெயர் வேங்கடராமன். உவே சாமிநாத ஐயருடைய இயற்பெயர் வேங்கடராமன். 3வது வினா, ராஜாஜி இயற்பெயர் ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜியுடைய இயற்பெயர் ராஜகோபாலாச்சாரி. 4வது வினா, சிவஞான முனிவர் இயற்பெயர் முக்காலலிங்கர். சிவஞான முனிவர் இயற்பெயர் முக்காலிங்கர் அல்லது முக்காலலிங்கர். இவர் என்ன நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவஞான முனிவர் தொல்காப்பிய பாயிர விருத்தி, மாபாடியம், திருத்தொண்டர் திருநாமக்கோவை, சோமகர் முதுமொழிவெண்பா, சோமசர் முதுமொழிவெண்பா, ஆனந்த கலிப்பு, காஞ்சி புராணம், முதற்காண்டம், இந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருக்கார். யாருன்னா சிவஞான முனிவர். 5வது வினா, தூரன் இயற்பெயர் பெரியசாமி. தூரன் இயற்பெயர் பெரியசாமி. மாப்பா பெரியசாமி தூரன். இவர் பேர் மாப்பா பெரியசாமி தூரன். இவருடைய சில நூல்கள் பார்த்தோம்னா, பாரம்பரியம், பெற்றோர் கடுத்த பெருங்கொடை, கருவில் வளரும் குழந்தை, குழந்தை உள்ளம், குமரப்பருவம், அடிமனம், மாவிளக்கு, உரிமைப்பெண், இந்த மாதிரியான கட்டுரை தொகுப்பும் இருக்கார் நிறையா. அதில் பார்த்தோம்னா இசை நூல்கள் பார்த்தோம்னா கீர்த்தனை அமுதம், தேன் சிட்டு, பூவின் சிரிப்பு, இந்த மாதிரி நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார். யாருன்னா அந்த தூரன். 6வது வினா, பூவண்ணனுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா வேதா கோபாலகிருஷ்ணன். பூவண்ணன் இயற்பெயர் வேதா கோபாலகிருஷ்ணன். இவருடைய சில நூல்கள் பார்த்தோம்னா ஆலம்பெழுது, உப்பில்லா பண்டம், காவிரியின் அன்பு, வீரமணி, சிறுவர் இலக்கிய களஞ்சியம், இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கார். 7வது வினா, தமிழ் ஒளி இயற்பெயர் விஜயரங்கன். தமிழ் ஒளி இயற்பெயர் விஜயரங்கன். இவருடைய சில நூல்கள் பார்த்தோம்னா கவிஞனின் காதல், நிலைபெற்ற சிலை, வீராயி, தமிழர் சமுதாயம், திருக்குறளும் கடவுளும், இந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருக்காரு. அடுத்த 8வது வினா, கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. ஆட்டநந்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், பாண்டிமாதேவி, மலர்கள், மாங்கனி. ஆட்டநந்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், பாண்டிமாதேவி, மலர்கள், மாங்கனி. நிறைய நூல் எழுதியிருந்தாலும் சில நூல்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே வரேன். 9வது வினா, பாப்பநாசம் சிவம் இயற்பெயர் ராமசரண். பாப்பநாச சிவம் இயற்பெயர் ராமசர்மன். இவருடைய நாவல் பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாருடைய சரிதம், அப்புறம் இசை நாடக நூல்கள்லாம் எழுதியிருக்கார். இசை நாடக நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கார். 10வது வினா, மீரா இயற்பெயர் மீ ராஜேந்திரன். மீரா இயற்பெயர் மீ ராஜேந்திரன். புலமை பித்தன் இயற்பெயர் ராமசாமி.
புலமைப்பித்தனுடைய இயற்பெயர் என்னன்னா ராமசாமி. 12வது வினா, வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜ். வாணிதாசன் இயற்பெயர் எத்திராஜ் அரங்கசாமி. இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா இரவு வரவில்லை, இன்ப இலக்கியம், இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், கொடிமுல்லை, தமிழச்சி, தொடுவானம், பொங்கல் பரிசு, இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். 13வது வினா, முடியரசன் இயற்பெயர். இப்போ முடியரசனோட இயற்பெயர் பார்த்தோம்னா துரைராஜ். இப்போ முடியரசன் நூல்கள் பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், ஊன்றுகோல், தமிழ் முழக்கம், இந்த மாதிரி நூல்கள்லாம் முடியரசன் நிறைய நூல் எழுதியிருக்காரு. சில நூல் மட்டும் சொல்லி ஞாபகப்படுத்தினேன். அடுத்தது 14வது வினா, சுரதா இயற்பெயர் ராஜகோபால். சுரதா இயற்பெயர் ராஜகோபால். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா தேன்மலை, துறைமுகம், சிக்கனம், அமுதும் தேனும், நெய்தல் நீர், எச்சில் இரவு, சாவின் முத்தம், வார்த்தை வாசல். இதில் தேன்மலை அப்படிங்கிற நூல்களுக்கு தான் சிறப்பு வாய்ந்த அந்த சாகித்ய அகாதமி விருதெல்லாம் வாங்கியிருக்கு இந்த தேன்மலை நூல். 15வது வினா, நாமக்கல் கவிஞர். அவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா ராமலிங்க பிள்ளை. நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்க பிள்ளை. 16வது வினா, காளமேக புலவர் இயற்பெயர் வரதன். காளமேக புலவர் இயற்பெயர் வரதன். இவருடைய சில நூல்கள் பார்த்தோம்னா திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல் நூல்கள்லாம் எழுதியிருக்கார். 17வது வினா, சவ்வாது புலவர் இயற்பெயர் முகைதீன். சவ்வாது புலவர் இயற்பெயர் முகைதீன். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா நாகை கலம்பகம், மதினத்து அந்தாதி, முகைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி நிறைய நூல் இருக்கார். 18வது வினா, சேகனா புலவர் இயற்பெயர் செய்கு அப்துல் காதிர். சேகனா புலவர் இயற்பெயர் செய்கு அப்துல் காதிர். இவருடைய நூல் பார்த்தோம்னா திருக்காரண புராணம், திருமணி மாலை நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். 19வது வினா, வண்ணக்களஞ்சி புலவர் இயற்பெயர் பார்த்தோம்னா ஹமீது இப்ராஹிம். வண்ணக்களஞ்சி புலவர் இயற்பெயர் ஹமீது இப்ராஹிம். இவருடைய நூல் பார்த்தோம்னா முகைதீன் புராணம், தீன் விளக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்கள் ஞாபகத்துக்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அடுத்தது 20வது வினா, குணங்குடி மஸ்தான் இயற்பெயர். குணங்குடி மஸ்தானுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னா பராபர கன்னி, மனோன்மணி கன்னி, முகைதீன் சதகம், நிராமய கன்னி, ஆனந்த கழிப்பு நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கார். 21வது வினா, திருமங்கை ஆழ்வார் இயற்பெயர். திருமங்கை ஆழ்வாருடைய இயற்பெயர் கலியன். இப்போ திருமங்கை ஆழ்வார்னாலே சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், இதெல்லாம் ஞாபகம் வரும். திருக்குறுந்தாண்டகம்லாம் ஞாபகம் வரும். 22வது வினா, தொண்டரடி பொடியாழ்வார் இயற்பெயர் விப்ர நாராயணன். தொண்டரடி பொடியாழ்வார் இயற்பெயர் விப்ர நாராயணன். 23வது வினா, பெரியாழ்வார் இயற்பெயர் விஷ்ணு சித்தர். பெரியாழ்வாரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர். 24வது வினா, ஒட்டக்கூத்தர் இயற்பெயர் கூத்தர். ஒட்டக்கூத்தரோட இயற்பெயர் கூத்தர். 25வது வினா, சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். 26வது வினா, காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி. காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி. 27வது வினா, சுந்தரருடைய இயற்பெயர். சுந்தர இயற்பெயர் ஆரூரார், நம்பி ஆரூரார் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரருடைய இயற்பெயர் ஆரூரார், நம்பி ஆரூரார். 28வது வினா, திருநாவுக்கரசர் இயற்பெயர் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர்
மருள் நீக்கியார். 29வது வினா, திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய பிள்ளை. 30வது வினா, புதுமை பித்தன் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். புதுமை பித்தன் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். 31வது வினா, கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவருடைய ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தான், அந்த சிறுகதை தான் நூலுக்கு 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதுவான நூல். இதுனா ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூல். அதுக்கு பிறகு அவர் நிறைய இருக்கார். கனிவு, நடுகை, உயரப்பறத்தல், சமவெளி நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்கார். 32வது வினா, தமிழ் அழகனாரின் இயற்பெயர். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அது 33வது வினா, மாப்போ சிவஞானத்தின் இயற்பெயர் ஞான பிரகாசம். மாப்போ சிவஞானத்தின் இயற்பெயர் ஞான பிரகாசம். 34வது வினா, வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசபெஸ்கி. வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசபெஸ்கி. 35வது வினா, அழகிய பெரியவன் இயற்பெயர் அரவிந்தன். அதாவது 35வது வினா, அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் அரவிந்தன். இப்போ அழகிய பெரியவனுடைய கவிதைகள்லாம் பார்த்தோம்னா, நீ நிகழ்ந்தபோது, அரூப நெஞ்சே, ஞாபக விளக்கு, உனக்கும் எனக்குமான சொல். இப்போ நாவல், சிறந்த நாவல் பார்த்தோம்னா தகப்பன் குடி, அப்புறம் வள்ளிசை, சின்ன குடை, இந்த மாதிரி நாவல்கள், கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்கார். யாருன்னா அழகிய பெரியவன். அடுத்த 36வது வினா, பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவருடைய நாவல் பார்த்தோம்னா எனக்குள் இருப்பவள், கண்ணீரால் காப்போம், காகித மனிதர்கள், பதவி, பெண்மை வெல்க, வானம் வசப்படும், மானுடம் வெல்லும். இந்த வானம் வசப்படும் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். எதுனா வானம் வசப்படும். 37வது வினா, ஆத்மநாம் இயற்பெயர் மதுசூதனன். ஆத்மநாம் இயற்பெயர் மதுசூதனன். 38வது வினா, கந்தர்வன் இயற்பெயர். கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம். சுஜாதா இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன். 40வது வினா, கோமகள் ராஜலட்சுமி. கோமகளோட இயற்பெயர் ராஜலட்சுமி. கோமகள் இயற்பெயர் என்னன்னா ராஜலட்சுமி. 41வது வினா, பூமணி இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம். பூமணியோட இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம். இவர் எழுதிய நூல் பார்த்தோம்னா அஞ்சாடி அப்படிங்கிற நாவலுக்கு 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். பூமணி இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம். நாஞ்சில் நாடன் இயற்பெயர் கா சுப்பிரமணியம். நாஞ்சில் நாடன் இயற்பெயர் கா சுப்பிரமணியம். இவருடைய புதினம் பார்த்தோம்னா தலைகீழ் விகிதங்கள், மிதவை, எட்டு திக்கும் மதையானை, சூடிய பூ சூடர்க்க. இந்த நூல் பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி விருதுன்னு வாங்க நூல். சூடிய பூ சூடர்க்க 2010 ஒரு சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருதான நூல் அது. அது 43. தேவி பாரதியின் இயற்பெயர் ராஜசேகரன். தேவி பாரதியினுடைய இயற்பெயர் ராஜசேகரன். இவர் பார்த்தோம்னா நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது இப்போ 2023 அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தேவி பாரதியினுடைய இயற்பெயர் ராஜசேகரன். நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 44வது வினா, சி.எஸ். லட்சுமி. அவருடைய புனைப்பெயர் பார்த்தோம்னா அம்பை. சி.எஸ். லட்சுமி புனைப்பெயர் அம்பை. அந்தி மாலை, அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கருப்பு சிலந்தியுடன் அப்படின்னு ஒரு நூல், காட்டின் ஒரு மான்,
சாய்வு நாற்காலி. அப்புறம் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற நூலுக்கு 2021ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். இது அப்படின்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. அடுத்து 45வது வினா பார்த்தோம்னா, வே. அண்ணாமலை புனைப்பெயர் இமயம். வே. அண்ணாமலையுடைய புனைப்பெயர் இமயம். கோவேறு கழுதைகள் அப்படிங்கிற ஒரு நாவல். அப்புறம் ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு நாவல். செல்லாத பணம் அப்படிங்கிற ஒரு நாவல் 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஒரு சிறந்த நூல். எதுனா செல்லாத பணம். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் செய்யுங்க, நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நனி நல்லர். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.